அன்பான நண்பர்களுக்கெல்லாம் ருத்ரன் எலக்ட்ரிக்கல் யூடியூப் சேனலின் இனிய வணக்கம். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, அயன் பாக்ஸ், அதாவது இஸ்திரி பெட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, துணி அயன் பண்ணக்கூடிய அயன் பாக்ஸு. இங்கே 2 மாடல் வச்சுருக்கேன். சும்மா இது லைட் வெயிட்டு, இது வந்து கொஞ்சம் வெயிட்டானது. இப்போ இது ரெண்டும் எப்படி இருக்குன்றதை நம்ம ஒரு பார்வை பார்த்துடலாம். இது வந்து லைட் வெயிட்டில் இருக்கும். எலிமெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த மெத்தடில் இது மாதிரி உள்ளே வந்து இந்த முக்கோண ஷேப்பில் இதுக்கேற்ற மாதிரி ஷேப்பில் போட்டிருப்பாங்க. இது வந்து ஒரு டோஸ்டருடைய இது. இந்த மெத்தடில் இருக்கும் எலிமெண்ட். இதோட எலிமெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த லைட் வெயிட்டில் பார்த்தீங்கன்னா அது மாதிரி இருக்கும். அதுவே நம்ம வெயிட்டான அயன் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இது நல்லா வெயிட்டாக இருக்கும். அது வந்து அதோட எலிமெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த மெத்தடில் கொடுத்துருப்பாங்க. அதாவது இப்படி பாருங்கள், ஒரு ஸ்டீல் வயரில் இதை வந்து சுற்றி வச்சுருப்பாங்க. ஒரு கணக்கு பண்ணி சுற்றி வச்சுருப்பாங்க. அது எவ்வளோ சுற்றுன்றதை பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து ஒரு லேயராக இருக்கும் பாருங்கள். ஸ்டீல் கம்பியில் லேயராக சுற்றி வச்சுருப்பாங்க. அது வந்து ரவுண்ட் ஷேப்பில் சுற்றி கொண்டு போய் இப்படி கொண்டு வந்துருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட ஓம்ஸ் இருந்தால் இது வேலை செய்யன்றதை கனெக்ட் பண்ணி அவங்க செஞ்சுருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இது உள்ளாலே இந்த லைட் வெயிட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மெத்தடில் பழுப்பு டைப்பில் இருக்கும். இந்த பைப் டைப்பில் உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டீல் வயர், நம்ம ஸ்ப்ரிங் சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி உள்ளே செட் பண்ணி கோல மாவு மாதிரி ஒரு கல் மாவை வந்து கொட்டி அதை வந்து செட் பண்ணி வச்சுருப்பாங்க. பாடியில் டச் ஆகாத அளவுக்கு பேக்கிங் பண்ணியிருப்பாங்க. நல்லா பக்காவாக பண்ணியிருப்பாங்க இதுக்கு. இப்போ நம்ம இந்த 2 மாடல்லையும் நம்ம இப்போ இதை வந்து நம்ம வெயிட்டான மாடலை வந்து பிரித்து பார்த்துடலாம். இது எப்படி இருக்குன்றத, நம்ம அயன் பாக்ஸ் எப்படி வேலை செய்யுது, இது எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இந்த அயன் பாக்ஸை பார்த்தீங்கன்னா இது ஒரு பழைய மாடல் தான். ஆனால் இதில் நிறைய மாடலாக போடுவாங்க. ஆனால் அயன் பாக்ஸ் வேலை பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். இதில் டிசைன் மட்டும் மாற்றி போட்டிருப்பாங்க கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி. அடுத்த மாடலில் பார்த்தீங்கன்னா இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் தெர்மோஸ்டேட் செட்டிங் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பண்ணியிருக்காங்க. மேலே ஏற்றுற மாதிரி இறக்குற மாதிரி நம்ம ஹீட்டு தேவையான அளவுக்கு செட் பண்ணிக்கலாம். அதே சிலது இந்த நடுவில் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த சாதாரண இருக்குல்ல, இதில் பாருங்கள் லைட் வெயிட்டில் இந்த மாதிரி நடுவில் அதில் செட் பண்ணியிருப்பாங்க. அடுத்து சிலது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுவிட்ச் இருக்கும். ஆன் ஆஃப் பண்ணிங்கன்னா டைரெக்டாக ஹீட் ஏறுற மாதிரி இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டு நம்ம தேவையான சூடை ஏற்றிக்கலாம், வேணான்னா கட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அது ஆனால் துணி வந்து எரிஞ்சிடும் சில டைமு. அந்த மாடலை விட இது வந்து நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக் உள்ளது. ஆட்டோமேட்டிக் பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு ஹீட் வைக்கிறீங்களோ அதே லெவலில் இருந்துக்கிட்டு இருக்கும். நம்ம நிறுத்த தேவையில்ல, அதுவே ஆட்டோமேட்டிக்காக கட் பண்ணிக்கும், நிறுத்திக்கும். அதோட பார்த்திங்கன்னா அது வந்து உள்ளே வந்து தெர்மோஸ்டேட் செட்டிங் இருக்கும். அந்த செட்டிங் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே நிறுத்திக்கும். தேவையான வெப்பநிலை நம்ம செட் பண்ணி இங்கே வச்சுட்டோன்னா அந்த அளவுக்கு ஏறினோடனே அதுவே கட் பண்ணிவிடும். அது எப்படி வேலை செய்யுதுன்றதை நம்ம உள்பக்கம் பிரித்து பார்க்கலாம். மேலோட்டமாக இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து இது சொல்லிடுறோம் உங்களுக்கு ஒரு விளக்கம். பார்த்திங்கன்னா இதில் வந்து நியூட்ரல் பேஸ் பார்த்திங்கன்னா உள்ளே போயிடும் நேராக. இது வந்து லைன் மெயின் சொல்லுவாங்க நம்ம பேஸு. அதாவது இந்த டாப்பில் பார்த்திங்கன்னா இந்த ரைட் சைடில் நம்ம இப்படி திருப்பினோம்னா ரைட் சைடில் வந்துடும். இது பார்த்திங்கன்னா இப்படி திருப்பினீங்கன்னா லெஃப்ட்டில் வந்துடும் முன்பக்கம் பார்த்திங்கன்னா. இப்போ பார்த்திங்கன்னா இது லெஃப்ட்டில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா லைன், அது மெயின் லைன் போகுது உள்ள. இது நியூட்ரல் லைன் போகுது. இது வந்து எர்த்திங் வந்து பாடியில் ஃபிட் பண்ணி வச்சுருப்பாங்க. பாடியில் வந்து கனெக்ஷன் கொடுத்து வச்சுருப்பாங்க நமக்கு சேஃப்டிக்காக. இதை பற்றி எர்த்திங்கை பற்றி ஒரு தனி வீடியோ போடுறோம், அப்புறமா பார்த்துக்கலாம். இப்போ நம்ம இது நியூட்ரல் பேஸ் வந்து இயக்கம் ஆகுது. நியூட்ரலில் வந்து என்ன பண்ணிவிடுவாங்கன்னா டைரெக்டாக வந்து எலிமெண்ட்டில் உள்ளே இணைச்சிருப்பாங்க. நியூட்ரலில் வந்து டேரெக்டாக பார்த்தீங்கன்னா எலிமெண்ட்டோட ஒரு சைடில் போயிடு ஜாயிண்ட் ஆகிடும். அடுத்து பேஸை பார்த்தீங்கன்னா டேரெக்டாக கொடுத்தா அந்த சுவிட்ச் ஆன் பண்ணோடனே டேரெக்டாக போனால் இது ஹீட் ஏறும். ஆனால் இது வந்து டெம்பரேச்சரை நம்ம குறைக்க முடியாது, ஏற்ற முடியாது நார்மல் டைப்பில். இப்போ நம்ம இந்த தெர்மோஸ்டேட் செட்டிங்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த தெர்மோஸ்டேட் போயிட்டு, அதாவது வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்குது பாருங்கள் அயன் பாக்ஸில். இப்போ தெர்மோஸ்டேட் செட்டிங் இங்கே இருக்குது. நியூட்ரல் வந்து நேராக போயிடும். இன்னொரு வந்து லைன் நம்ம பேஸ்ன்னு சொல்லி அது வந்து இந்த தெர்மோஸ்டேட்டுக்கு போயிட்டு திரும்ப அது ரிட்டர்ன் வர லைனை தான் நம்ம இந்த எலிமெண்ட்டுக்கு வந்து 2வது மணியை வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அதாவது இதில் 2வது மணியை கொடுத்துருப்பாங்க. முதல்ல ஒரு மணி நியூட்ரல் வந்து நேராக போயிடும். அந்த பேஸ் வந்து இங்கே தெர்மோஸ்டேட்டுக்கு செட்டிங்கு போயிட்டு திரும்ப வர லைனை தான் நம்ம அடுத்த லைனுக்கு கொடுப்பாங்க. அதாவது நமக்கு தேவையான அளவு வச்சு செட் பண்ணிட்டோம்னா அது வந்து கட் பண்ணிவிடும். கரெக்டான ஹீட் ஏறணுன்னு கட் பண்ணுற மாதிரி அவங்க கொடுத்துருப்பாங்க. இதை வந்து நம்ம வந்து உள்ளே பிரிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். அப்போ தான் வந்து இன்னும் விளக்கமாக புரியும் உங்களுக்கு. இப்போ நம்ம கனெக்ஷன் சைடு வந்து இந்த கனெக்ஷன் டெர்மினல் இருக்கு இல்லையா, அந்த சைடில் இதில் ஒரு நெட்டு ஸ்க்ரூ இருக்கும். இதை நம்ம வந்து ஓப்பன் பண்ணிவிடுவோம். இதை பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு ஸ்க்ரூ இருக்கும். இதை நம்ம வந்து ஓப்பன் பண்ணிடணும். இப்போ உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரூ இருக்கும். இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ இது ஓப்பன் பண்ணிங்கன்னா கனெக்ஷனோட டெர்மினல் தெரியும். இப்போது லைன் இருக்கிற பக்கம் நம்ம பிரிச்சாச்சு, டெர்மினல் சைடுன்னு சொல்லுவோம். இது வந்து கனெக்ஷன் சைடு பிரிச்சிட்டோம். எர்த்திங் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக நம்ம பாடியிலே செட் பண்ணிட்டாங்க. கிரவுண்டிங்கை இங்கே கொடுத்துட்டாங்க. ஏதாவது இதில் வந்து எர்த்திங் கொடுத்துட்டாங்க சேஃப்டிக்காக. அடுத்து நியூட்ரல் லைனை வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அது வந்து நேராகவே எலிமெண்ட்டுக்கு போயிடும், உள்ளே இருக்க எலிமெண்ட்டுக்கு போயிடும். அடுத்து இண்டிகேட்டருக்கும் போயிடும்.
நம்ம பேஸ்ன்னு சொன்னோம் இல்லையா, ரெட் கலர் ஒயர் போகுது பாருங்க, பேஸ் லைனு. அது வந்து பார்த்தீங்கன்னா தெர்மோஸ்டேட்டுக்கு போயிட்டு திரும்ப வர ரிட்டர்ன் லைனை தான் இதில் கொடுத்துருப்பாங்க. இதில் எலிமெண்ட் அனுப்பிச்சி வச்சுருப்பாங்க. இண்டிகேட்டருக்கும் இதிலே கொடுத்து வச்சுருப்பாங்க. அது போயிட்டு தெர்மோஸ்டேட் வழியாக இங்கே வந்துடும். நமக்கு தேவையான வெப்பம் ஏறினோடனே அது கரெக்டாக கட் பண்ணி விட்டுரும். அப்போ கட் பண்ணும்போது இண்டிகேட்டரும் கட் ஆகிடும், நம்ம எலிமெண்ட்டும் சூடு ஏறாது, நின்றுடும். அதுக்காக பண்ணியிருப்பாங்க. இப்போ இதை நம்ம ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். நல்லா கவனமாக பார்த்துங்க. இது வந்து நியூட்ரல் லைன் வந்து இந்த ஓரமாக கொடுத்துருப்பாங்க. இதில் பாருங்கள், அந்த சைடில் லெஃப்ட் சைடில் கொடுத்துருப்பாங்க. அடுத்து கிரவுண்டிங்கை வந்து பாடியில் கொடுத்துருப்பாங்க. பேஸை வந்து அந்த உள்ளே இருக்குது பாருங்கள், 3வது டெர்மினல். இந்த ரெண்டுக்கும் இடையில சென்டரில் ஒன்று இருக்குது பாருங்கள், அது உள்ளே கொடுத்துருப்பாங்க. அது எப்படின்னா அந்த தெர்மோஸ்டேட் போயிட்டு வர மாதிரி இருக்கும். போயிட்டு திரும்ப இந்த இடத்துக்கு வந்துடும் பேஸ். இது இண்டிகேட்டருக்கும் இதில் வந்து எலிமெண்ட்டோட இன்னொரு சைடையும் கொடுத்து வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா கனெக்ஷனை பூரா பிரித்து வெளியே எடுத்துருவோம். இப்போ நம்ம இதை வந்து ஸ்க்ரூவெல்லாம் கட்டிட்டு வெளியே ரிமூவ் பண்ணிவிடுவோம் ஒயர்லாம். அதுக்கப்புறம் பாடியை ஓப்பன் பண்ணிக்குவோம். இப்போ நம்ம ஒயரை வந்து லீடை விட்டு வெளியே எடுத்தாச்சு. இப்போ டெர்மினல் தெரியும் பாருங்கள். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா பாடியை ஓப்பன் பண்ண போகிறோம். இப்போ இது வந்து இந்த இடத்துல உள்ள ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. இதை ஓப்பன் பண்ணிட்டு இந்த தகட்டை ஓப்பன் பண்ணிட்டு நம்ம கவரை எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா கனெக்ஷன் இந்த போல்ட்டை கழட்டி விட்ருவோம். கழட்டிட்டு பாடியை ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு கீழே வந்து 2 போல்ட் இருக்குது பாருங்கள், ஸ்க்ரூ. இதை நம்ம இப்போ இதை கழட்டிட்டு பாடியை ஓப்பன் பண்ணிடுவோம். அந்த இடத்துல பாருங்கள் 2 ஸ்க்ரூ இருக்கும். இந்த பக்கம் ஒன்றும் அந்த பக்கம் ஒன்றுமா இருக்கும். ரெண்டுமே நம்ம கழட்டிட்டு எடுத்துருவோம், ஓப்பன் பண்ணிவிடுவோம் பாடியை. நீங்கள் வந்து இதை ஒயரை கழட்டி விடுறதுக்கு முன்னாடி என்ன பிரச்சனைன்றதை இந்த ஒயர் கரெக்டாக இருக்குதான்னு முதல்ல செக் பண்ணிக்கிறீங்க. கிரவுண்டிங் கரெக்டாக இருக்கா, லோடு அதாவது லைன் வந்து கரெக்டாக இருக்குதா, அடுத்து நியூட்ரல் வந்து கரெக்டாக இருக்குதா, இதெல்லாம் வந்து இந்த ஒயரை செக் பண்ணிக்கிறீங்க. லைனில் இருக்கும்போதே செக் பண்ணிக்கிறீங்க. சீரிஸ் ஒயரில் செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிட்ட பிறகு தான் அதுக்கப்புறம் இதை ஓப்பன் பண்ணணும், என்ன பிரச்சனைன்னு. இப்போ இந்த ஒயர் பிரச்சனை நல்லா இருக்குது, ஒயர் நல்லா இருக்குது, ஆனால் உள்ள ப்ராப்ளம்னா சூடு ஏறலைன்னா இப்போ நம்ம உள்ளே தான் ஓப்பன் பண்ணி ஆகணும். இப்போ நம்ம உள்பக்கம் திறந்துடுவோம், அது எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இப்போ 2 ஸ்க்ரூவுமே ஓப்பன் பண்ணிவிடும். இதை ஓப்பன் பண்ணியாச்சு. அடுத்து பாடி எடுத்துருவோம். மேல் கவர் எடுத்துட்டாக்கா உள்பக்கம் இப்படி தான் இருக்கும். உள்பக்கம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் பாருங்கள். இப்போ நம்ம இதில் இருக்க குப்பையை வந்து சுத்தம் பண்ணிவிடுவோம். சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பார்த்துடலாம் என்னன்னு. இப்போ இது நாம் பாருங்கள், உள்பக்கம் இதுதான் ஒரு அயன் பாக்ஸோட உள்பகுதி இப்படி தான் இருக்கும். அதாவது எலிமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் இந்த எலிமெண்ட் பார்த்திங்கன்னா இதுக்கு கீழ்ப்பக்கம், அதாவது வந்து இந்த இரும்பு பிளேட்டுக்கு கீழே வந்து அது உள்பக்கம் இருக்குது பாருங்கள். அந்த இரும்பு பிளேட்டோட கீழே இருக்கிற இரும்பு பிளேட்டோட அது அரைஞ்சி இருக்கும் மொத்தம் நல்லா இரும்பு. அதில் வந்து பார்த்திங்கன்னா கேஸ்டைன் இரும்பு தான் இருக்கும். இப்போ மேல் பக்கமும் அதே மாதிரி கேஸ்டைன் தான் பண்ணியிருப்பாங்க. அதுதான் வந்து இந்த ஹீட்டத்தை வந்து தாங்கும். அடுத்து வந்து வளையாது. ஏன்னா மற்ற நார்மல் இரும்புலாம் பார்த்திங்கன்னா வளைஞ்சிரும். அதனால் வந்து இது வந்து மெத்தடில் இந்த கலாய் டைப்பில் இந்த கேஸ்டைன் டைப்பில் போட்டு வச்சுருப்பாங்க. இப்போ இதுக்கும் இந்த மேலே இருக்கிறதுக்கும் கீழே இருக்கிறதுக்கும் இடையில தான் இப்போ இந்த எலிமெண்ட் இருக்குது. இப்போ எலிமெண்ட்டோட கனெக்ஷனை பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பகுதியை நியூட்ரல் லைனில் இப்படி கொடுத்து வச்சுருப்பாங்க. இந்த லைனில் ஒன்றை கொடுத்து வச்சுருப்பாங்க, பார்க்கலாம் தெரியும் பாருங்கள், அது தெரியுதா பாருங்கள், நியூட்ரல் லைனில் கொடுத்து வச்சுருப்பாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த இன்னும் அடுத்த வாரம் இருக்குது பாருங்கள், அது பாருங்கள் இந்த சைடில் கொடுத்து வச்சுருப்பாங்க. இது வந்து தெர்மோஸ்டேட் வழியாக கரண்ட்டு போயிட்டு திரும்ப வர்ற வழியில் அதை கொடுத்துருப்பாங்க. தெர்மோஸ்டேட் கண்ட்ரோலில் இதை கொடுத்து வச்சுருப்பாங்க அடுத்த மோனியை. புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இப்போ இது சென்டர் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேருந்து லைன் கொடுக்குறோம் பாருங்கள், இது வந்து நியூட்ரல் லைனு. நல்லா பாருங்கள், இந்த சைடில் வந்து நியூட்ரலில் கொடுத்து வச்சுருப்பாங்க, இதில் பேஸை கொடுத்து வச்சுருப்பாங்க. இது என்ன பண்ணணும்னா இந்த லைன் உள்ளே போயிட்டு நம்ம தெர்மோஸ்டேட்டுக்கு போயிடும். தெர்மோஸ்டேட்டில் போயிட்டு அது கண்ட்ரோல் ஆகி என்ன பண்ணணும், அடுத்த வழி இந்த வழியாக வந்துடும், இந்த வெளிப்பக்கம் வந்துடும், அந்த பக்கம் ஓர சைடில் இதில் வந்துடும். இது வந்து எலிமெண்ட்டுக்கு போயிடும். இதோட கண்ட்ரோலில் தான் அது இருக்கும். எலிமெண்ட் வந்து நமக்கு எந்த அளவுக்கு தேவையான வெப்பம் வைக்கிறோமோ அந்த அளவுக்கு இது கண்ட்ரோல் பண்ணி அங்கே அனுப்பிச்சிடும். மற்ற நேரம் கட் பண்ணிவிடும். நமக்கு ஹீட் ஏறிடுச்சுன்னா வச்ச ஹீட்டு அதை கட் பண்ணிவிடும். கட் பண்ணுற சிஸ்டம் வந்து இந்த தெர்மோஸ்டேட் செட்டிங்கில் தான் இருக்குது. இப்போ இதுதான் அயன் பாக்ஸோட மெத்தேடு. இதில் நீங்கள் வந்து கரண்ட்டை கொடுத்து பார்க்குறீங்க. இப்போ சீரிஸ் போர்டில் இதை வந்து செக் பண்ணலாம், நல்லா இருக்கா இல்லையான்றதை வெளியே மேலேருந்து முதல்ல செக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் உள்பக்கம் வந்து இப்போ பார்த்துடலாம். அயன் பாக்ஸில் நம்ம ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒயர் லைனில் இருக்கும்போதே ஒயரை செக் பண்ணிடலாம். இப்போயும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது கட்டின பிறகும். இப்போ நம்ம என்னென்ன பிரச்சனை வருன்றதை இதில் பார்த்துருவோம். சீரிஸ் போர்டில் நம்ம ஃப்ளக்கு சொல்லிவிடுவோம், லீடை வந்து 2 ஒயரையும் எடுத்துக்குவோம். இப்போ இது என்ன பண்ணணும்னா இந்த 3 ஒயர் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்குறோம். இப்போ நம்ம வந்து நியூட்ரல் லைனை செக் பண்ணுறோம். சுவிட்சை போட்டுக்கிறோம், நியூட்ரல் லைன் கரெக்டாக இருக்குது, பிளிங்க் ஆகுது பாருங்கள் பல்பு. அடுத்து பேஸுன்னு சொல்லக்கூடிய இந்த மெயின் சொல்லும் இல்லையா, அது வந்து கரெக்டாக இருக்குது. அடுத்து நியூட்ரல் லைனு, நம்ம நியூட்ரல் லைனு இந்த எர்த்திங்கை வந்து செட் பண்ணிவிடுவோம்.
இப்போ எர்த்திங் ஒயரில் வந்து எங்கேயோ பிரச்சனை இருக்குது. இது எர்த்திங் வந்து செக் பண்ணி ஒயர் வந்து வேறு ஒயர் மாற்றிக்கலாம். இப்போ இதில் வந்து எர்த்திங் வேலை செய்யலை. ஆனால் எர்த்திங் வேலை செய்யலாம், அயன் பாக்ஸ் வந்து வேலை செய்யும். அது வந்து நியூட்ரல் பேஸ் வழியாக தான் நமக்கு இந்த அயன் ஹீட்டர் வந்து இந்த எலிமெண்ட் வந்து இயக்கம். இதுக்கு வந்து நியூட்ரல் பேஸ் இருந்தாலே போதுமானது. எர்த்திங் வந்து பாடிக்காக நம்ம பாதுகாப்புக்காக தான். ஆனால் அதை நம்ம மாற்றுறது நல்லது. ஏன்னா நம்மளோட பாதுகாப்பு அந்த எர்த்திங் தான். எர்த்தை பற்றி ஒரு வீடியோ நான் தனியாக போடுறேன், அதை அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம். இப்போ நம்ம அயன் பாக்ஸை பார்த்துருவோம். இப்போ இதில் வந்து ஒயர் வந்து நியூட்ரல் பேஸு கரெக்டாக இருக்குது, இது நல்லா இருக்குது. ஆனால் எர்த்திங்கும் சரியில்லை. எர்த்திங் சரியில்லாதால நமக்கு சேஃப்டிக்காக இந்த ஒயரை மாற்றி ஆகணும். அதுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம எலிமெண்ட்டை செக் பண்ணிவிடுவோம். இப்போ அயன் பாக்ஸை வந்து உள்பக்கம் என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்றதை நம்ம செக் பண்ணிவிடுவோம். இப்போ நம்ம எலிமெண்ட்டை செக் பண்ணிவிடுவோம். சீரிஸ் போர்டில் எலிமெண்ட்டை வந்து இந்த ஓரத்துலையும் அடுத்து அந்த ஓரத்துலையுமா செட் பண்ணி வச்சுருப்பாங்க, நடுவில் விட்டுட்டு. இப்போ 2 ஓரத்துலையும் நம்ம வச்சு பார்த்துருவோம். எலிமெண்ட் வந்து நல்லா இருக்குது, பாடி டச் ஆகுதான்னு பார்த்துருவோம். எர்த்திங் ஆச்சுன்னா நமக்கு கீழே வந்துடும். ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா சிலது வந்து எர்த்திங் ஆகும். அது வந்து நமக்கு வந்து கரண்ட் பாஸ் ஆகும், அப்போ நம்ம உயிரிழக்க நேரிடும். அதனால் வந்து எர்த்திங் வந்து செக் பண்ணிவிடுவேன். இதில் வந்து மேலே வந்து எர்த்திங் இருக்குதான்னு வருதா, லீக் ஆகுதான்றதை தெரிஞ்சுக்கணும். இப்போ நமக்கு கரெக்டாக இதில் போயிட்டு இருக்குது. ஹெல்மெட் வந்து கரெக்டாக இருக்குது. இது எலிமெண்ட் லைனு. அடுத்து நமக்கு சென்டர் இருக்கு இல்லையா, இதான் நம்ம பேஸ் கொடுக்குற லைன். இது தெர்மோஸ்டேட் வழியாக போயிட்டு திரும்ப கண்ட்ரோல் ஆகி இங்கே வரும். இப்போ அதுலேருந்து இதுக்கு வருதான்றதை பார்த்துருவோம். இப்போ எலிமெண்ட்டு லைன் வந்து கண்டினியூட்டி வந்துகிட்டு இருக்குது. ஒருவேளை வரலன்னா அதில் என்ன பிரச்சனை இருக்குன்னா பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி எலிமெண்ட் வந்து உள்ள லேயராக இருக்கு பாருங்கள். இது கம்பி சுற்றி வச்சுருக்காங்கல்ல, இது வந்து ஸ்டீல் வயர் எவ்வளோத்தையாவது கட் ஆகிட்டு எர்த்திங் கூட ஆகலாம். அது வந்து கட் ஆகிடுச்சுன்னா நமக்கு வேலை செய்யாது. சீரிஸ் போர்டில் செக் பண்ணிங்கன்னா கண்டினியூட்டி காட்டாது. காட்டலனாக்கா நம்ம எலிமெண்ட்டை மாற்ற வேண்டி இருக்கும். இப்போ நாம் வந்து எலிமெண்ட் நல்லா இருக்குது, சரி எலிமெண்ட் பிரச்சனை இல்லை, அப்போ நம்ம தெர்மோஸ்டேட் வழியாக போயிட்டு வருதில்ல, இதில் பிரச்சனை ஏற்பட்டுனா என்ன பண்ணலாம் அதையும் பார்த்துருவோம். இப்போ அதை நம்ம என்ன பண்ணணும்னா முதல்ல அதையும் சீரிஸ் போர்டில் செக் பண்ணிக்குவோம். இப்போ நம்ம தெர்மோஸ்டேட்டை பார்த்தீங்கன்னா இந்த பேஸு சென்டரில் கொடுப்பாங்க, இது போயிட்டு திரும்ப வெளியில் அவுட்புட் கொடுத்துரும், இந்த ஓரத்துக்கு வந்துடும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ இதை கொடுத்து பார்க்குறோம் இருக்குதான்றத, லைன் கண்டினியூட்டி இருக்குதான்னு செக் பண்ணிக்குவோம். வரல. இப்போ இதை நம்ம தெர்மோஸ்டேட்டை வந்து செக் பண்ணிடுவோம். இப்போ இது வேலை செய்யலை, அதாவது வந்து இந்த அயன் பாக்ஸ் வந்து கம்மியான ஹீட் ஏறுதுன்ற ப்ராப்ளத்துக்காக வந்துருக்குது. அதுக்கு என்ன காரணம்னா, இந்த தெர்மோஸ்டேட்டு ஒழுங்காக செட்டிங் இல்லாதனால அது கம்மியாக லாஸ்ட்டில் போயிட்டு தான் வேலை செய்யும். நமக்கு ஃபஸ்ட்லேயே ஆரம்பிக்கும் போது திருகும்போது வேலை செய்யணும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா, இந்த அயன் பாக்ஸு இதோட நம்ம இதில் இணைச்சிருக்கும் போது என்ன பண்ணணும்னா, நம்ம ஆரம்பிக்கிறோம் இல்லையா, இதை நம்ம இந்த ஆரம்ப ஸ்டேஜில் ஆஃபில் இருக்கணும். அடுத்து லேசாக அசைக்கும் போதே இது ஆன் ஆகணும். இங்கே போய்ட்டு பாதிலையோ இல்லை முக்கால கிட்ட போய்ட்டோ அதுக்கப்புறம் ஆன் ஆனால் அது வந்து சரியான ஹீட்டிங் ஏறாது, கம்மியான ஹீட் தான் ஏறும். ஹீட் ஏறும், ஆனால் கம்மியாக தான் ஏறும். வந்து அயன் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு சூடு இருக்காது. காட்டன் துணிக்கெலாம் அந்த ஹீட்டிங் பத்தாது, அதோட வெப்பம் பத்தாதனால அது வந்து சூடு ஏறாது, சரியாக வந்து சரி வராது, நம்ம தீர்த்த முடியாது. அதனால் இது வந்து ஸ்டார்டிங்கில் இப்படி ஆரம்ப ஸ்டேஜ்லேயே இதை வந்து லைட்டாக அசைக்கும் போதே, அதாவது இதை வந்து நம்ம ஆரம்பத்தில் லேசாக இதை வந்து அசைக்கும் போதே வேலை செய்யணும். ஒரு பாயிண்ட்டை நகர்த்தும் போது ஆன் ஆக ஆரம்பிச்சிடணும். அப்போ தான் வந்து நம்ம ஹீட்டிங் வந்து ஃபுல்லாக ஏற்ற அதுக்கேற்ற மாதிரி ஹீட் ஏறும், நல்லா நார்மலாக வேலை செய்யும். இது பாதிக்கு மேலே போனாலே ஹீட்டிங் வந்து கம்மியாக தான் இருக்கும். அதனால் வந்து இது தெர்மோஸ்டேட் சிஸ்டத்தை வந்து நம்ம சரி பண்ண வேண்டியிருக்கும். இப்போ இது பார்க்குறீங்களா, இது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியது. இது எப்படி பண்ணுறதுன்றதை இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இது வந்து தெர்மோஸ்டேட் பிரச்சனை இருக்குது, அட்ஜஸ்ட்மெண்ட் அலைன்மெண்ட்டில் கலைஞ்சிருக்கு. நம்ம வந்து இதை சரி பண்ணிக்கலாம். இதில் வேறு சில அயன் பாக்ஸில் அந்த வெயிட்லெஸில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இடையில ஒரு தெர்மோஸ்டேட் போட்டிருப்பாங்க. அந்த பிரச்சனை இருந்தாலும் ஹீட் ஏறாது, சுத்தமாக ஆன் ஆகாது. இதாவது ஆன் ஆகுது, அது வந்து சுத்தமாக ஆன் ஆகுது. இந்த இடத்துல ஒரு தெர்மோஸ்டேட் செட் பண்ணி வச்சுருப்பாங்க, அல்லது ரெஜிஸ்டர் மாதிரி ஒன்று செட் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த லைட் வெயிட்டில் அயன் பாக்ஸில் இருக்கும். அயன் பாக்ஸில் வர பிரச்சனையும் அதுதான். நம்ம இங்கே ஒரு ரெஜிஸ்டர் இருக்கும், அது போயிருக்கும், தெர்மோஸ்டேட் இருக்கும், அல்லது அது போயிருக்கும். இல்லைனா வந்து ஒயருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த தெர்மோஸ்டேட்டுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற எலிமெண்ட்டு, இந்த எலிமெண்ட்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம கீழே இது மாதிரி இருக்கும், அது போயிருக்கும். இப்போ இந்த மாதிரி பிரச்சனை தான் வரும். இப்போ இது வந்து ஹீட்டிங் முழுமையாக ஏறலை, பாதிக்கு மேலே தான் வைக்கும்போது தான் இந்த அலைன்மெண்ட்டை வந்து இப்படி பாதிக்கு மேலே வைக்கும்போது தான் வேலை செய்யுது, அல்லது முக்காலாக போய் தான் வேலை செய்யுது. இந்த மாதிரி வேலை செஞ்சதுன்னா அது முழுமையாக ஹீட் ஏறாது. அதனால் வந்து இது இங்கே இருக்கும்போதே இப்படி ஆரம்பிக்கும் போதே ஹீட் ஏறணும். இப்போ அது என்ன பிரச்சனைன்னு பார்த்துருவோம். இப்போ இந்த தெர்மோஸ்டேட்டில் தான் பிரச்சனை இருக்குது. தெர்மோஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா இதை நம்ம பாருங்கள், நல்லா கவனிங்க. இது உள்பக்கம் பாருங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 தகடும் வந்து டச் ஆகாமல் இருக்கும். இப்படி ஓரத்தில் கடைசியில் வச்சு கரெக்டாக பார்த்தீங்கன்னா இது பாருங்கள், நம்ம அலைன்மெண்ட் வந்து லாஸ்ட்டில் பின்பக்கம் கொண்டு போயிட்டிங்கன்னா அது வந்து கரெக்டாக இப்போ வந்து ஆஃபில் இருக்கணும்.
அதுவே லேசாக அசைக்கும் போது அந்த 2 பட்டையும் வந்து ஒன்றாகணும். ஆனால் இது வந்து பாதிக்கு மேலே போயிட்டு தான் ஆன் ஆகுது. அப்போ என்ன பண்ணணும்னா, இதை வந்து நம்ம குறைச்சி வச்சுட்டு, இப்போ இது இப்போ 2 பட்டைக்கு இடையில ஒரு போல்ட்டு போட்டிருப்பாங்க பாருங்கள். இந்த சென்டரில் வந்து போல்ட்டு போட்டிருப்பாங்க. இதை வந்து நம்ம அலைன்மெண்ட் பண்ண வேண்டி வரும். ரவை டைட் பண்ண வேண்டியிருக்கும். டைட் பண்ண உடனே பட்டை கீழே 2 ஒன்றா இணைய ஆரம்பிச்சிடும். காப்பர் பட்டை வந்து பார்த்தீங்கன்னா அப்படி டச்சிங் பண்ண ஆரம்பிச்சிடும். அதை லாஸ்ட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறமா அலைன்மெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து தொட்டும் தொடாதமாக எட்ட வச்சுருக்கணும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரவை அசைச்ச உடனே தொடர மாதிரி, அது தொடர மாதிரி டச் பண்ணுற மாதிரி மெத்தடில் நீங்கள் வந்து இதை அலைன்மெண்ட் பண்ணிக்கணும். இந்த போல்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நெட் இருக்குது பாருங்கள் மேலே, இதை வந்து டைட் பண்ணி கரெக்டாக கிட்ட கொண்டு போய்ட்டு வச்சுக்கிங்க. இந்த பட்டையை 2ம் டச் ஆகிற மாதிரி கிட்ட கொண்டு போய்ட்டு அந்த ஆஃப் லைனில் வச்சு செட் பண்ணணும். இதை வந்து தெர்மோஸ்டேட்டை எப்பவுமே நீங்கள் ஆஃப் லைனில் கரெக்டாக வந்து அந்த கடைசி எண்டில் வச்சுக்கிங்க. ஆஃப் பண்ணும்போது எண்டில் முடியும் இல்லையா, அதில் கொண்டாந்து வச்சுட்டு தான் நீங்கள் தெர்மோஸ்டேட்டை வந்து செட்டிங் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த தெர்மோஸ்டேட் பிரச்சனை தான் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும் அயன் பாக்ஸில். அயன் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய சீர் பண்ண தெரிஞ்சவங்களே, சரி பண்ண தெரிஞ்ச மெக்கானிக்கில் இந்த தெர்மோஸ்டேட்டை வந்து ஒழுங்காக சரி பண்ண மாட்டாங்க. ஏன்னா அதை பற்றி தெரியாத மாதிரி செய்யலாம். தெரியாமல் இருக்கிறதுனால வந்து அதை அப்படியே வச்சு செட் பண்ணி அப்படியே கொடுத்துருவாங்க. பாதிக்கு மேலே தான் வேலை செய்யும், இல்லை முக்கால போய்ட்டு வேலை செய்யும். இது தெரிஞ்ச சில மெக்கானிக்கு அறகுறையாக செய்கிறவங்களும் அதில் வந்து தெரியாமல் அவங்களும் அலைன்மெண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. அது வந்து சரியான அலைன்மெண்ட்டில் இருக்காது. பார்த்தீங்கன்னா அது தெரியாமலே அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், அதாவது தெரிஞ்சு விட்டுட்டு இருக்கலாம். அது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து இதை வந்து இந்த தெர்மோஸ்டேட்டை எப்படி வந்து செட்டிங் பண்ணுறதுன்றதை இப்போ நம்ம காட்ட போகிறோம். இதில் வந்து மெயினே அயன் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த தெர்மோஸ்டேட் தான். இந்த சேனலுக்கு புதிய நண்பராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்து உங்கள் நண்பர்கள்லாம் பிடிச்சிருந்தா, அந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்கள்லாம் ஷேர் பண்ணி விட்ருங்க. அடுத்து பெல் பட்டனையும் அழுத்தி விட்ருங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா, அதாவது உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு வெளியேறிடலாம். அதனால் வந்து நீங்கள் வந்து தப்பாக கமெண்ட்லாம் போட தேவையில்ல. நீங்கள் இது வந்து அடிப்படையாக தெரியாதவங்களுக்கு தான் இது வந்து இந்த வீடியோ. தெரியாதவங்களுக்கு ஏதோ என்னால் முடிஞ்சதை உதவி செய்ய பண்ணலான்னு இருக்கேன். அதாவது வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்கள், பிடிக்கலைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க. இப்போ இது வந்து ஒரு ஆரம்ப ஸ்டேஜ், கற்றுக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. இப்போ பாருங்கள், இப்போ இந்த தெர்மோஸ்டேட் தான் இதில் வந்து அயன் பாக்ஸ்லேயே மெயினாக இருக்கும். நம்ம இந்த செட்டிங்கை தான் இப்போ பண்ண போகிறோம். இதை வந்து நம்ம அங்கே வந்து அலைன்மெண்ட்டை வந்து கம்மியான இதில் வச்சுட்டு, ஸ்டேஜில் வச்சுட்டு ஆஃப் பண்ணுற நிலையில் வச்சு தான் நீங்கள் அதுக்கப்புறம் இதை அலைன்மெண்ட் பண்ண போகணும். இப்போ நம்ம குறைச்சி வச்சாச்சு. இப்போ அது வந்து பார்த்திங்கன்னா அதிக கேப்பில் இருக்குது பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த மாதிரி அதிகப்படியான கேப்பில் இருக்கக்கூடாது. அந்த 2 பட்டிங்க பாருங்கள், கீழே இருக்கிறதும் மேலே இருக்கிறதும் ரொம்ப தூரத்தில் இருக்குது. இதை லேசாக அசைக்கும் போதே அது ஆன் ஆகணும். ஆனால் அது ரொம்ப தூரம் போயிட்டு தான் ஆன் ஆகிற மாதிரி இருக்குது. அதனால் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ நம்ம அதை குறைச்சி வச்சுட்டு திரும்ப இதை ரவை இந்த போல்ட்டை வந்து நம்ம டைட் பண்ணுவோம். அந்த போல்ட்டை வந்து ரவை டைட் பண்ணால் அந்த கரெக்டான அலைன்மெண்ட்டுக்கு வந்துடும். இப்போ பாருங்கள், நான் செட் பண்ணி காட்டுறேன். இப்போ நம்ம குறைச்சி வச்சுருவோம். குறைச்சி வச்சாச்சு. இப்போ இந்த போல்ட்டை வந்து நம்ம நெருக்கி விடுவோம். இதில் வந்து நீங்கள் கவனமாக இதை வந்து டைட் பண்ணணும். அந்த போல்ட்டை கட்டிங் பிளேயரை போட்டு டைட் பண்ணும்போது இந்த கீழே ஒரு பீங்கான் இருக்கும் பாருங்கள். இதில் வந்து ஒரு பீங்கானில் சின்ன வாஷர் மாதிரி போட்டிருப்பாங்க. அது எதுக்குன்னா இந்த பட்டைக்கும் இந்த போல்ட்டுக்கும் இடையில வந்து போட்டிருப்பாங்க. அது வந்து டச் பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த பட்டையில், காப்பர் பட்டையில் வந்து இந்த ஸ்டீல் பட்டையில் பார்த்தீங்கன்னா கரண்ட் இருக்கும், மெயின் பாஸ் ஆகும். இது வந்து கீழ்பட்டைக்கு கடத்தும். அப்போ இந்த பீங்கானில் விட்டு இந்த கம்பியில் பட்டுச்சுன்னா பாடி ஃபுல்லாக ஆகிடும். எர்த்திங்கில் ஃபுல்லாக இது வந்து பேஸ் வந்துட ஆரம்பிச்சிடும். அப்போ நம்ம செஞ்ச வேலை வேஸ்ட்டாக போயிடும். அதனால் இந்த பீங்கான் உடையாமல் என்ன பண்ணுறீங்க, இதை அலைன்மெண்ட் பண்ணுறீங்க. பொறுமையாக நம்ம நோஸ் பிளேயரில் நகர்த்தலாம். இல்லை சாவி இருந்தால், அதுக்கேற்ற சாவி இருந்தால் சின்ன சைஸில் இருக்கும், அது இருந்தால் நீங்கள் அலைன்மெண்ட் பண்ணிக்கலாம். இல்லை கையால் பண்ண முடிஞ்சால் கையால் பண்ணிக்கலாம். இது ரொம்ப டைட்டாக இருக்குது, எதை ஒட்டி இருக்குது. அதனால் வந்து நோஸ் பிளேயரில் நான் வச்சு டைட் பண்ணி பார்க்குறோம். இப்போ நகருது. நம்ம டைட் பண்ணி அலைன்மெண்ட்டு கரெக்டாக கிட்ட கொண்டு நிறுத்திக்குவோம். இன்னும் நகரில் கிட்ட. இப்போ பாருங்கள், இப்போ பார்த்தா உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதாவது வந்து 2 ஸ்டீல் பட்டியும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றோட ஒன்று தொடுற லெவலுக்கு கிட்ட கொண்டு வந்துட்டேன். இப்போ லேசாக அசைச்சாலே அது வந்து 2 ஜாயிண்ட் ஆகும். டச் பண்ணுது பாருங்கள், ஆன் ஆகுது. அதே அசைக்கும் போது ஆஃப் ஆகுது. இப்போ கடைசி ஸ்டேஜில் வச்சு தான் இதை செட்டிங் பண்ணணும். நம்ம வந்து ஃபுல்லாக வேகத்தில் அதிகத்தில் வச்சுட்டு அதுக்கப்புறமா செட் பண்ணிங்கன்னா அது சரியாக வராது. அதனால் ஆஃப் லைனில் கொண்டு வந்துருங்க, கிட்ட கொண்டு வந்துருங்க. ஆஃபில் கொண்டாந்து வச்சுக்கிட்டு தான் நீங்கள் அலைன்மெண்ட்டே பண்ணணும். ஆஃபில் வச்சுட்டு லேசான கேப்பை வச்சு நீங்கள் விட்டுருங்க. அது வந்து கரெக்டாக இருக்கும். அடுத்தது அசைச்சோம்னா டச் பண்ணும். ஆரம்பத்திலே வந்து ஆன் ஆனால் தான் அது வந்து நமக்கு ஹீட்டிங் ஒழுங்காக ஏறும். நமக்கு இந்த அறையில் போய்ட்டோ அல்லது முக்காலாக போய்ட்டு ஆன் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் அது வந்து ஹீட்டிங் கம்மியாக தான் இருக்கும். அயன் பாக்ஸில் வர்ற பிரச்சனையே இதுதான். அந்த தெர்மோஸ்டேட்டு முக்கியமான ஒரு செட்டிங்கு. இதை நீங்கள் பண்ணிக்கிட்டீங்கன்னா
நீங்கள் வந்து செய்கிற அயன் பாக்ஸுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதாவது வந்து வேலையும் வந்து உங்களுக்கு நம்பிக்கையில் வரும். ஏன்னா அரைகுறையாக செஞ்சிங்கன்னா அது வந்து வேலை நம்மளோட பேரும் கட்டுரும் செஞ்சதுனால. அதனால் வந்து நீங்கள் இந்த இதை அலைன்மெண்ட்டை வந்து முக்கியமாக நல்லா பார்த்து கவனமாக செய்யுங்க. இதில் தான் நீங்கள் செய்கிற இந்த அயன் பாக்ஸில் வந்து ஈஸியான வேலையை மற்றதெல்லாம் செஞ்சுட்டாலும் இதில் தான் கொஞ்சம் ஈஸியான வேலை தான். ஆனால் இது வந்து உங்களுக்கு தெரியாததுனால இது ரொம்ப பெருசாக தெரியும். அதனால் வந்து இதை மட்டும் நீங்கள் கவனமாக செஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் செஞ்ச வேலையில் சக்ஸஸாக இருக்கும். நீங்கள் செய்கிற வேலையில் நம்பிக்கையும் இருக்கும். கஸ்டமருக்கும் பிரச்சனை இருக்காது. நம்ம செஞ்ச வேலையில் ஒரு திருப்தி இருக்கும். திருப்தி இல்லைன்னா அவங்களுக்கு வந்து நம்ம செஞ்சு என்ன தான் செஞ்சாலும் வேலை வந்து நல்லா இருக்காது, பிடிக்காது. அதனால் வந்து நீட்னஸாக செய்யுங்க. இந்த வேலையில் பார்த்தீங்கன்னா நம்ம அயன் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா பொறுத்த வரைக்கும் இதில் வந்து இந்த தெர்மோஸ்டேட் செட்டிங் தான் வந்து ஒரு முக்கியமான வேலையாக இருக்கும். அதனால் வந்து இந்த தெர்மோஸ்டேட்டை மட்டும் நீங்கள் கவனித்து செஞ்சுருங்க. அதோட கடைசியில் நம்ம வச்சுட்டு என்ன பண்ணுறோம், தெர்மோஸ்டேட்டை இப்போ நம்ம சீரிஸ் போல் செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ என்ன பண்ணுறோம், தெர்மோஸ்டேட் வேலை செய்தானு பார்த்துருவோம். ஆரம்பத்திலேயே வேலை செய்தானு தெரிஞ்சுக்குவோம். இப்போ ஆன் பண்ணி பார்த்துடலாம். லைட்டாக ஆன் பண்ணும்போது ஆன் ஆகிடுச்சு, திரும்ப லைட்டாக கட் பண்ணும்போது ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ வந்து நமக்கு பிரச்சனை இருக்காது. இந்த மாதிரி இருந்தால் கரெக்டான லெவலில் ஹீட் ஏறும், அவங்க தேவையான லெவலுக்கு வச்சுக்கலாம். இப்போ பிரச்சனை இதுதான், இதோட பிரச்சனையே இந்த தெர்மோஸ்டேட் தான். தெர்மோஸ்டேட் அலைன்மெண்ட்டில் தான். அலைன்மெண்ட்டை இப்போ நம்ம சரி பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம கவரை போட்டு ஆன் பண்ணி பார்த்துடலாம். அயன் பாக்ஸில் ஏற்படுற அதிகபட்சமான பிரச்சனை என்னென்னா, ஒன்று வயரு, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த தெர்மோஸ்டேட்டு, மூணாவது ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா எலிமெண்ட்டு. இந்த மூணையும் நீங்கள் சரியாக பார்த்துக்கணும். சீரிஸ் போர்டில் செக் பண்ணிக்கணும், கரெக்டாக லைன் வருதா அப்படின்றது தான் பார்க்கணும். முதல்ல நம்ம எலிமெண்ட்லேருந்து இந்த தெர்மோஸ்டேட் செட்டிங்கில் டெர்மினலில் கொடுத்துருவாங்க. நம்ம தெர்மோஸ்டேட் வந்து வழியாக உள்ளே போயிட்டு திரும்ப வெளியே வந்துடும் அவுட்லைன். இதில் பார்த்தீங்கன்னா இதுக்கும் இது நியூட்ரலும் சென்டரில் இருக்கிறது வந்து பேஸுமாக நம்ம வெளியில் கனெக்ஷன் பண்ணுவோம். சென்டரில் வந்து பேஸு பாருங்கள், நியூட்ரல் இதில் ஓரத்தில் வந்துடும், இது பேஸு சென்டரில் வந்துடும். பேஸோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா இதில் வந்துடும், ஓரத்தில் ரைட் சைடில் வந்துடும். இதில் இருந்தால் நம்ம எலிமெண்ட்டுக்கு ஒரு லைன் போவோம், நியூட்ரலில் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக போயிடும். நம்ம பேஸ் மட்டும்தான் கண்ட்ரோலில் தெர்மோஸ்டேட்டில் போயிட்டு திரும்ப வந்து இந்த ஓரத்துக்கு வந்துடும் ரைட் சைடில். இப்போ இதிலேருந்து எலிமெண்ட்டுக்கு போயிடும், அடுத்து இண்டிகேட்டருக்கும் வந்துடும். நியூட்ரலில் வந்து இண்டிகேட்டருக்கு டைரெக்டாக எடுத்துருப்பாங்க. நம்ம பேஸை பார்த்தீங்கன்னா இந்த தெர்மோஸ்டேட் கண்ட்ரோலில் வச்சுருப்பாங்க இண்டிகேட்டரை. ஏன்னா ஆன் ஆகினா இண்டிகேட்டர் ஏரியும், அங்கே ஆன் ஆகலைன்னா இண்டிகேட்டர் ஆஃப் ஆகிடும். இதுதான் மெத்தட் கனெக்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ அயன் பாக்ஸில் வர்ற பிரச்சனை இதுதான். இதில் வந்து ஒரு மூணே இதுதான் பிரச்சனை. இதை வந்து சரியாக பார்த்துங்க. நீங்கள் ஒயரை செக் பண்ணிட்டு முதல்ல கட்டுறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒயரை செக் பண்ணிவிடுங்க. ஒயர் டெர்மினல் கரெக்டாக இருந்ததுன்னா அதுக்கப்புறம் கட்டிட்டு இந்த தெர்மோஸ்டேட்டை செக் பண்ணுங்கள். அடுத்து எலிமெண்ட்டை செக் பண்ணிங்க. எலிமெண்ட் வந்து கரெக்டாக இருந்தாலும் முதல்ல டேரெக்டாக பார்த்துருங்க, அப்புறம் இந்த டெர்மினலில் பார்த்துருங்க. அதுக்கப்புறமா நம்ம தெர்மோஸ்டேட்டை வந்து இது இந்த சென்டரில் பாருங்கள், பேஸ் கொடுக்குற இடத்துல இதில் இருந்தும் அந்த ஓரத்துக்கு அதில் ஓரத்தில் இருக்குது பாருங்கள், இதுக்கு தான் வந்து தெர்மோஸ்டேட்டை செட் பண்ணி வச்சுப்பாங்க. இதை தெர்மோஸ்டேட்டை கரெக்டாக செக் பண்ணிங்க. இப்போ அலைன்மெண்ட் பண்ணி கரெக்டான லெவலில் வச்சாச்சு. இந்த மாதிரி நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. இந்த மூணு பிரச்சனை தான் வரும். இதில் வந்து அதிகபட்சமான பிரச்சனையே இது தான். இதில் வந்து மூணையும் கவனமாக கவனித்து நீங்கள் பண்ணிங்க. இதில் மெயினாக வந்து பண்ண வேண்டிய பிரச்சனையே என்னென்னா, சரியாக நம்ம பண்ண வேண்டியது மெயின் பாயிண்ட்டே இந்த தெர்மோஸ்டேட் செட்டிங் தான். இதை மட்டும் நீங்கள் ஒழுங்காக பண்ணிட்டீங்கன்னா அயன் பாக்ஸை நல்லாவே பண்ணலாம். கஸ்டமருக்கும் உங்களோட பெயர் நிற்கும். நீங்கள் வந்து செய்கிற வேலையும் நல்லா இருக்குன்னு சொல்லி உங்கள்கிட்ட திரும்பவும் வருவாங்க. அதனால் வந்து இந்த தெர்மோஸ்டேட் செட்டிங் மட்டும் நல்லா பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த தெர்மோஸ்டேட்டில் தான் கோட்டை விட்டுருவாங்க. சரியாக பண்ண தெரியாமல், அலைன்மெண்ட் பண்ண தெரியாமல் அப்படியே பண்ணி கொடுத்துருவாங்க. வச்சு புதுசாக போட்டினாலும் அப்படியே வச்சு பூட்டி கொடுத்துருவாங்க. இந்த அலைன்மெண்ட்டை பற்றி தெரியாமலே பண்ணி கொடுத்துட்டு போடுவாங்க. அது வந்து முழுமை கரெக்டான வேலை செய்யாது, ஆரம்பத்திலே வேலை செய்யாது. அதாவது அறையில் போகலாம், இல்லை முக்கால போட்டு அப்படி முழுசாக கிட்ட போயிட்டு ஆன் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் ஆன் ஆகுதுன்ற மாதிரி கொடுத்துட்டு போயிடுவாங்க. அப்படி கொடுத்தா சரி வராது. நம்ம கஸ்டமர் நம்மக்கிட்ட வரமாட்டாங்க, நம்ம பேர் ரிப்பேர் ஆகிடும். அதனால் செய்கிற வேலையும் நமக்கு பயன் தராது. இது முக்கியமாக நீங்கள் தெர்மோஸ்டேட்டை கவனிச்சிங்க. இப்போ நம்ம கவரை போட்டு இதை ஆன் பண்ணி பார்த்துடலாம். ஒரு முறை அந்த கவரை நம்ம செட் பண்ணிவிட்டு அதோட நாபை செட் பண்ணிவிட்டு கரெக்டாக ஆஃப்லைனில் வேலை செய்தான்னு பார்த்துருவோம். ஆஃப்லேருந்து ஆன் பண்ணும்போது லைட்டாக ஆரம்பிக்கும் போது வேலை செய்தான்றதை பார்த்துடலாம். நீங்கள் தெர்மோஸ்டேட்டை கரெக்டான லெவலில் வச்சுட்டு பிறகு இந்த நெட்டை நம்ம டைட் பண்ணோம் இல்லையா, அந்த நெட்டை வந்து பார்த்தீங்கன்னா ரவை பிவிக்கோ அல்லது வேறு ஏதாவது கம் சொல்யூஷனோ போட்டு இதை ஒட்டிடுங்க. ஏன்னா நகராத அலைன்மெண்ட் பண்ணின பிறகு இதில் ஒரு ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. அந்த போல்ட்டை நம்ம அலைன்மெண்ட் பண்ண போல்ட்டை அதை வந்து நீங்கள் ஒட்டிடுங்க. ஏதாவது போட்டு நகராமல் பண்ணிவிடுங்க. நான் பெவிக்கு போடுறேன், இல்லை பேபி பாண்டு கூட போட்டு விட்டுவோம். இப்போ நான் பேபிக்கு போட போகிறேன். லேசாக போட்டு நம்ம ஒட்டிவிடுவோம். அதை அலைன்மெண்ட் வந்து மாறக்கூடாதுக்காக தான் அந்த சொல்யூஷன் போட்டு ஓட்டுறோம். அது இல்லைன்னா தேவைப்படாது. இப்போ நம்ம கவரை போட்டு வயர் கனெக்ஷன் போட்டு பார்த்துருவோம். இப்போ நம்ம செட்டிங் பண்ணது கரெக்டாக இருக்குதான்றதை, தெர்மோஸ்டேட்டு கரெக்டான அலைன்மெண்ட்டில் போகுதான்றதை பார்த்துடலாம்.
இப்போ நம்ம இது வந்து ஒயரை செக் பண்ணி புதுசாக புது ஒயரே போட்டுருவோம். நம்ம பழைய ஒயரை வந்து நீக்கிட்டு புது ஒயர் போட்டுடலாம். அடுத்து இந்த டெர்மினல் உங்களுக்கு தெரியும் பாருங்கள். இது வந்து இதில் நம்ம நியூட்ரலில் கொடுத்துட்றோம் இந்த ஓரத்தில். அடுத்து சென்டரில் இருக்குது பாருங்கள், அது வந்து பேஸு கொடுக்க வேண்டிய இடம். நேராக அது வந்து தெர்மோஸ்டேட்டுக்கு போயிட்டு திரும்ப ரிட்டன் இந்த இடத்துக்கு வந்துடும். நமக்கு இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துக்கு வந்துடும், இந்த ஓரத்தில் வந்துடும், அதாவது ரைட் சைடில் வந்துடும். திரும்ப ரிட்டன் வோல்ட்டு நமக்கு இது வழியாக தான் எலிமெண்ட்டுக்கும் போவோம். நம்ம இண்டிகேட்டர் கொடுப்போம். இண்டிகேட்டருக்கு பார்த்திங்கன்னா இந்த நியூட்ரலில் ஒரு வயரையும், அடுத்து நம்ம இந்த பக்கம் அதாவது தெர்மோஸ்டேட் போயிட்டு வர பேஸில் இதில் நம்ம அவுட்புட்டில் இண்டிகேட்டர் கொடுத்துட்றோம். இப்போ நம்ம பேஸ் ஒயர் கனெக்ஷன் எப்படி கொடுக்க போகிறோம்னா, எர்த்திங் வந்து பாடி எர்த்து இதில் கொடுத்துட போகிறோம். டெர்மினல் தேர்த்து பாருங்கள். இப்போ இது வந்து எர்த்திங்கு இதில் கொடுத்துட்றோம். அடுத்து இது நியூட்ரல் லைனு இந்த ஓரம் லெஃப்ட் சைடில் இருக்குது, அது சென்டரில் உள்ள தெரியுது பாருங்கள், அது வந்து பேஸை கொடுக்க போகிறோம். இப்படி தான் கொடுத்து ஓட்டி பார்க்க போகிறோம். இப்போ வந்து அயன் பாக்ஸ் நல்லா வேலை செய்தான்றதை பார்த்துருவோம். நம்ம செட் பண்ண தெர்மோஸ்டேட்டு கரெக்டாக இருக்குதா, செட்டிங் நல்லா இருக்குதான்னு பார்த்துருவோம். சீரிஸ் போர்டில் முதல்ல செக் பண்ணிவிடுவோம். இதை இப்போ நியூட்ரல் லைனுக்கும் பேஸுக்கும், அதாவது பேஸ் அவுட்புட் அதாவது எலிமெண்ட் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துடுறோம். எலிமெண்ட் வந்து வேலை செய்யுது. இப்போ நம்ம தெர்மோஸ்டேட் வழியே எலிமெண்ட்டுக்கு போகிறத செக் பண்ண போகிறோம். பேஸு கொடுக்க வேண்டிய இடத்துல நம்ம செக் பண்ண போகிறோம். இப்போ ஆனில் இருக்குது. இது வந்து நம்ம அலைன்மெண்ட் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், நகர்த்தின உடனே வேலை செய்யணும். ரொம்ப தூரம் போயிட்டு வேலை செஞ்சால் அது வந்து ஹீட்டிங் கம்மியாக தான் ஏறும். அதனால் இப்போ கரெக்டான அலைன்மெண்ட்டில் இருக்குது. கொஞ்சம் நகர்த்தினாலே வேலை செய்யணும். இது மாதிரி ஆன் ஆகணும். ஆன் ஆகணும். அதுக்கு மேலே போய்ட்டு அதிகமாக போய்ட்டு ஆன் ஆகிறேன்னா அது வந்து ஹீட்டிங் வந்து கம்மியாக தான் இருக்கும். இப்போ கரெக்டாக இருக்குது. நம்ம ஆன் பண்ணி பார்த்துடலாம் பவரில் டேரெக்டாக. அதுக்கு முன்னாடி நம்ம மெயின் கார்டை வந்து மாற்றிடுவோம். பழைய ஒயரை நீக்கிட்டு புதிய ஒயரை போட்டுடலாம். நான் புதுசாக எடுத்துக்கிட்டேன். அந்த ஒயரில் வந்து எர்த்திங் சரியில்லை. எர்த்திங் ஒயர் வந்து கட்டு இருக்குது, அதில் லைன் பிரச்சனை. அதனால் வந்து புது ஒயரை போட்டுற போகிறோம். இப்போ புது ஒயரை போட்டு செக் பண்ணிவிடுவோம். ஒயரில் எப்பயுமே பார்த்துங்க, இப்படி நம்ம முன்பக்கம் திருப்பி வச்சோம்னா இதில் வந்து லெஃப்ட் சைடில் வந்து லைன் வந்துடும். அப்படி முன்பக்கம் திருப்பிட்டிங்கன்னா ரைட் சைடில் வந்துடும். இப்படி பார்த்தீங்கன்னா பின்பக்கத்தில் இப்படி திருப்பி பார்த்தீங்கன்னா லைன் இருக்கும். இது வந்து பேஸு கொடுக்க வேண்டிய இடம். இது வந்து நியூட்ரல் லைனு. மேலகத்து வந்து எர்த்திங் பாடி எர்த்து. இப்போ இது ஒயர் பார்த்தீங்கன்னா பாடி எர்த்து வந்து அந்த பச்சையில் வந்துடும். அடுத்து பேஸு பார்த்தீங்கன்னா சிவப்பில் வந்துடும். இந்த பிளாக் ஒயர் வந்து நமக்கு நியூட்ரல் லைன் கிடச்சிடும். இப்போ நம்ம இதை இணைக்கிறது எந்த இடத்துல இணைக்க போகிறோம்னா, இப்போ இப்படி அயன் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட்டில் இருக்குது பாருங்கள், இதில் வந்து நியூட்ரல் இணைச்சிட்டு போகிறோம். பேஸை வந்து சென்டரில் உள்ள தெரியுது பாருங்கள், டெர்மினல் அது உள்ளே தெரியுதுங்களா, அந்த சென்டரில் வந்து பேஸை கொடுத்துருப்போம். எர்த்திங் வந்து நம்ம பாடி இடத்துல இந்த பாடியில் டச் கொடுத்து வரும். இப்போ இது வந்து அவுட்புட் லைனு. இது வந்து இண்டிகேட்டரையும் இதில் இணைச்சிக்கிறோம் அவுட்புட்டில். இந்த 3 டெர்மினல். இப்போ நம்ம ஒயரை இணைச்சிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இண்டிகேட்டரோட ஒரு ஒயரை அவுட்புட் லைனில் கொடுத்தாச்சு. அதாவது வோல்ட்டு பேஸ் வந்து உள்ளே இன்புட் ஆகிட்டு அது தெர்மோஸ்டேட் வழியாக திரும்ப அவுட்புட் ஆகிற இடத்துல இண்டிகேட்டர் இணைச்சாச்சு. நியூட்ரல் லைனில் இண்டிகேட்டர் இணைச்சாச்சு. நியூட்ரல் ஒயரை இணைச்சாச்சு. நியூட்ரலில் ரைட் லெஃப்ட் சைடில் கருப்பு ஒயரை எடுத்துருக்கேன். அடுத்து வந்து பேஸ் ஒயரை வந்து சென்டரில் அந்த உள்ளே இருக்க பாருங்கள் டெர்மினல் தெரியுதுங்களா, அதாவது அந்த உள்ள சென்டரில் வந்து பேஸை இணைச்சாச்சு. இப்போ எர்த்திங் வந்து நம்ம பாடி இடத்துல ஜாயின் பண்ணிக்கிட்டோம். அந்த பாடியில் இணைச்சிட்டா முடிஞ்சது கனெக்ஷன் ஒயரு. அடுத்து நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம் போட்டு. ஒயர் எல்லாத்தையும் இணைச்சாச்சு. இப்போ நம்ம இதை வந்து கவரை போட்டு இணைச்சிடலாம். இப்போ நம்ம வந்து அயன் பாக்ஸ் ஆன் பண்ணி பார்த்துடலாம். இண்டிகேட்டர் கவரையும் போட்டாச்சு. பின்பக்கம் பேக் சைடு கவரை போட்டு ஆன் பண்ணி பார்த்துடலாம். பேக் சைடு கவரை போட்டாச்சு. அடுத்து நம்ம வந்து இந்த ஸ்க்ரூ கட்டணும் இல்லையா மேல் கவர், இதை வந்து நம்ம போட்டுடலாம். இதையும் போட்டுட்டு கஸ்டமர் கொடுத்துடலாம். இதை வந்து இருந்த மாதிரி அலுமினிய பிளேட்டை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஃபிக்ஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம ஆன் பண்ணி பார்த்து ஓகே பண்ணிட்டு கஸ்டமர்கிட்ட கொடுத்துடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்து புதிய நண்பர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்தி விட்டுருங்க. அடுத்தடுத்து வர்ற வீடியோ நீங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும், பார்த்துக்கலாம். மறுபடியும் சொல்கிறேன், இது புதுசாக கற்றுக்கிறவங்களுக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. அடுத்து புதிய நண்பர்கள்லாம் பார்க்குறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் அதாவது அயன் பாக்ஸ் எப்படி சரி பண்ணுறதுன்றத ஒரு சின்ன ஃபார்முலா இது, நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இதை.
நீங்கள் தெரிஞ்சவங்க வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். நீங்கள் வந்து பார்த்து தான் ஆகணும், இல்லை கமெண்ட் பண்ண தேவையில்லாத கமெண்ட்லாம் போட வேணாம். அதனால் உங்களுக்கு பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. இது வந்து புதிய நண்பர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக தான் சும்மா சிம்பிளான வீடியோவை போட்டிருக்கோம் நாங்கள். அடுத்து இப்போ நம்ம பவர் ஆன் பண்ணி பார்த்துருவோம். முதல்ல சீரிஸ் போர்டில் போட்டு கரெக்டாக வேலை செய்யுதான்றதை பார்த்துருவோம். தெர்மோஸ்டேட் வேலை செய்யுது. ஆஃப் பண்ணால் ஆஃப் ஆகுது, ஆன் பண்ணால் ஆன் ஆகுது. இப்போ நம்ம டைரெக்டாக போட்டு பார்த்துருவோம். இப்போ நம்ம போட்டு பார்த்துடலாம். அயன் பாக்ஸ் வந்து ஆனில் இருக்குது. ஆன் பண்ணாலே ஆன் ஆகுது. லைட்டாக ஆஃப் பண்ணாலே ஆஃப் ஆகிடணும். திரும்ப லைட்டாக திருப்பினாலே ஆன் ஆகணும். இது மாதிரி இருந்தால் தான் வந்து சரியாக ஹீட்டிங் ஏறும். உங்கள் அயன் பாக்ஸ் வந்து சரியான ஹீட்டில் இருக்கும். அது வந்து அவங்களுக்கு தேவையான அளவை நிர்ணயிச்சிக்கலாம். நீங்கள் இப்படி பாதிக்கு மேலே போய்ட்டு முக்கால் இல்லை 80% 90% போய்ட்டு ஆன் பண்ணனா அதுக்கப்புறம் அது வந்து ஹீட்டிங் ஏறாது. ஏறது வந்து உடனே தெர்மோஸ்டேட் கட் பண்ணிவிடும். நமக்கு தேவையான ஹீட்டு கிடைக்காம போயிடும். அதனால் வந்து கஸ்டமருக்கும் இது வந்து பிரச்சனையாக இருக்கும். நம்மகிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க திரும்ப. இந்த தெர்மோஸ்டேட் பிரச்சனை வந்து முக்கியமாக நீங்கள் பார்த்துங்க. அயன் பாக்ஸில் பார்க்க வேண்டியது முக்கியமான ஒரு விஷயமே தெர்மோஸ்டேட்டு தான். நீங்கள் அதை வந்து சரியாக பண்ணி கொடுத்துட்டீங்கனாலே கஸ்டமர் உங்ககிட்ட திரும்ப வேறு ஒரு பொருளுக்காக வருவாங்க. இல்லைனா சரி பண்ண அந்த சரியில்லைன்னு திரும்ப வந்து அவங்களுக்கு வேலை கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து மனசு உடைஞ்சு வரமாட்டாங்க. அதனால் வந்து கவனமாக செய்யுங்க. பார்த்தீங்கன்னா அயன் பாக்ஸ் வந்து ஆன் பண்ணிடலாம். இப்போ ஆன் பண்ணி வச்சுருக்கேன். இண்டிகேட்டர் எரியுது. அதுவே ஹீட்டிங் அந்த தேவையான ஹீட் ஏறின பிறகு அந்த இண்டிகேட்டர் ஆஃப் ஆகும். தெர்மோஸ்டேட் வந்து சரியாக வேலை செய்யுதுன்னு அர்த்தம். பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிடுச்சு. இப்போ அது வந்து நம்ம வச்ச சூடு கரெக்டாக ஏறிட்டோடனே அந்த தெர்மோஸ்டேட்டை கட் பண்ணிடுச்சு. எல்லாம் கட் ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ நம்ம செஞ்ச வேலை வந்து கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். அடுத்து நம்ம வந்து கஸ்டமருக்கு செய்யும்போது இந்த தெர்மோஸ்டேட்டை வந்து கரெக்ட் பண்ணி கொடுத்துருங்க. இதுதான் வந்து முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். அயன் பாக்ஸ்னு பார்த்தீங்கன்னா தெர்மோஸ்டேட் பிரச்சனை தான் மெயினாக இருக்கும். அவங்களுக்கு வந்து சூடு ஏறும். நீங்கள் சும்மா ஆன் பண்ணாலே எவ்வளோ போய் ஆன் பண்ணாலும் சூடு ஏறுற மாதிரி நமக்கு தெரியும். ஆனால் அது வந்து கரெக்டான லெவலில் வேலை செய்யாது. அவங்க தேவையான லெவல்லாம் வைக்கும்போது அந்த இதுக்கு வேலை செய்யாது. ஏன்னா சூடு ஏறி கொஞ்சம் நேரத்துலேயே ஆஃப் ஆகிடும். அந்த பிரச்சனை வந்து முக்கியமாக அயன் பாக்ஸில் வர்ற பிரச்சனையே இதுதான் இருக்கும். இப்போ நம்ம வந்து இதை சரியாக பண்ணி கொடுத்துட்டாலே இப்போ நாம் வச்ச இந்த செட்டிங் வந்து கரெக்டாக இருக்குதா, தெர்மோஸ்டேட்டு கரெக்டாக இருக்குதான்றதை கஸ்டமருக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி நாமளே செக் பண்ணிடணும். இதை நீங்கள் எப்படி செக் பண்ணணும்னா நம்ம தெர்மோஸ்டேட்டை வந்து ஹீட் ஏறி கட் ஆஃப் ஆகிடும். கட் ஆஃப் ஆனவுடனே நம்ம வச்ச லிமிட்டை வந்து கட் ஆஃப் ஆகிடும். இண்டிகேட்டர் வந்து ஆஃப் ஆகிடும். ஆஃப் ஆன பிறகு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஆஃப் பண்ணிவிட்டு நாங்கள் பவர் ஆஃப் பண்ணிவிடுங்க. முதல்ல பவர் ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் ஒரு காட்டன் துணி எடுத்து துணி நினச்சிங்க. ஈரத்தை நினச்சிட்டு அப்படியே இதை என்ன பண்ணுறீங்க, அயன் பாக்ஸ் மேலே இப்படி தீர்த்துறீங்க. துணியை தீர்த்துற மாதிரி நம்ம தீர்த்திக்கணும். அயன் பாக்ஸ்ன்ற மாதிரி தான் வச்சு தீர்த்துக்கணும். இந்த துணியால் பண்ணும்போது என்ன ஆகுன்னா இந்த ஹீட்டிங் குறைஞ்சி பிளேட்டுக்கு ஹீட்டிங் குறைஞ்சி திரும்பவும் இந்த தெர்மோஸ்டேட் வச்சோம் இல்லையா, கட் ஆஃப் ஆச்சு இல்லையா, திரும்பவும் அது ரிலீஸ் ஆகிடும். கரெக்டாக ரிலீஸ் ஆகுதான்றதை தெரிஞ்சுக்கிங்க. திரும்ப அதுக்கப்புறம் ஆன் பண்ணி பார்த்துங்க. திரும்பவும் அதே மாதிரி சூடு ஏறி கட் ஆகுதான்னு பார்த்துங்க. திரும்பவும் அதே மாதிரி துணியால் தீர்த்தி பார்த்துருங்க. தீர்த்திட்டு ஆற வச்சுட்டு திரும்பவும் தெர்மோஸ்டேட் கட் ஆகுதா அப்படின்றத தெரிஞ்சுங்க. இது ஒரு சின்ன டெஸ்ட்டு தான். நாமளே வந்து கஸ்டமருக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி டெஸ்ட் பண்ணி தான் கொடுக்கணும். அப்போ தான் வந்து கஸ்டமருக்கு திருப்தியாக இருக்கும். நம்ம வச்ச செட்டிங் வந்து கரெக்டாக இருக்குதான்றது நாமளே பார்த்துக்கலாம். நம்ம செஞ்ச வேலையும் கரெக்டாக இருக்குதான்றது நம்மளே பார்த்துக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. புதிய நண்பர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் பட்டனே அழுத்தி விட்டுருங்க. அப்போ தான் நாம் அடுத்தடுத்து வீடியோ போடுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வணக்கம், நன்றி. அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம்.